இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருத்தூதர் பணிகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் திருவசனம். அவர் நன்மைகள் பல செய்கிறார், உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித புளோரியன் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக தவறாமல் தினமும் ஜெபிக்கின்றேன். ஜெபமாலைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். இன்று இயேசு உங்களிடம் என்ன பேசுகிறார்? வசனத்தை கவனித்தீர்களா? நன்மைகள் பல உனக்கு செய்வேன் என்று கூறுகிறார். நண்பர்களே, எந்த நன்மை உங்களுக்கு இன்று தேவையாய் இருந்தாலும் வாய் திறந்து மனமாற இன்று இயேசுவிடம் கேளுங்கள், நிச்சயம் செய்வார். அதனோடு கூட இயேசு மற்றொரு உறுதியையும் கூறுகிறார். அது என்ன? உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்வேன் என்று கூறுகிறார். நீங்கள் வேண்டிய காரியம் உங்கள் கைகளில் வரமாய் தவழும் போது எப்படி இருக்கும் உங்கள் மனது? கட்டாயம் உங்கள் மனம் நிறைவால் பொங்கி வழியும் பெருகும். முகமெல்லாம் சிரிப்பு, வீடெல்லாம் சந்தோஷம் இருக்கும். அப்படித்தானே? ஆகவே தேவையற்ற பயம், தேவையற்ற கலக்கம் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். மன மகிழ்ச்சியாய் தைரியமாய் வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கேட்பதற்கும் ஜெபமாலை செய்வதற்கும் கட்டாயம் நேரம் ஒதுக்குங்கள். மென்மேலும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? திருத்தூதர் பவுல் லிஸ்திராவில் பிறவியிலேயே நடக்க முடியாத ஒரு நபரை நம்பிக்கையின் மூலம் இயேசுவிடம் ஜெபிப்பதன் மூலம் குணமாக்குகிறார். இதை கண்டு மக்கள் அவரையும் திருத்தூதர் பர்னபாவையும் தெய்வங்களாகவே நினைத்து போற்றத் தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் உடனே தங்களை தாழ்த்தி கொண்டு, நாங்களும் உங்களைப் போல சாதாரண மனிதர்கள்தான், இந்த மகிமையெல்லாம் இயேசுவுக்கே சொந்தம் என்று உண்மையை ஆழமாக அறிவிக்கிறார்கள். மேலும் வாழும் கடவுளை நோக்கி திரும்புமாறு, ஏற்றுக்கொள்ளுமாறு, ஜெபிக்குமாறு மக்களை அழைக்கிறார்கள். நம் வாழ்க்கையில் கூட நாம் ஒரு நல்ல வேலை செய்தால், ஒருவருக்கு உதவி செய்தால், அல்லது வாழ்க்கையில் நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ கணவரோ மனைவியோ ஏதாவது சாதனை செய்துவிட்டால் சிலர் நம்மை மிகவும் அதிகமாக பாராட்டுவார்கள், மிகையாக பாராட்டுவார்கள். ஆம் இல்லையா? அது நமக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அதை நாம் நம்முடைய தலைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ள கூடாது என்கிறது இன்றைய முதல் வாசகம். எங்களுடைய திறமை என்று நினைத்து பெருமை கொள்வது எளிது. ஆனால் உண்மையில் நம்முடைய திறமையால் எதுவும் இல்லை. அது இயேசு கொடுத்த திறமை மற்றும் இயேசு கொடுத்த வாய்ப்பு மற்றும் இயேசு கொடுத்த ஆசிர்வாதம். இதை உணர்ந்து தாழ்மையாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். இதுதான் ஒரு தாழ்மையான கிறிஸ்தவனின் அடையாளம். அதுவே உங்களை உயர்வாக காட்டும். நம்மால் நடப்பது அற்புதம் அல்ல. நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயமும், ஒவ்வொரு சின்ன ஆசிர்வாதமும் அது இயேசுவின் கிருபையால் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? என்னை நேசிப்பவர்கள் என் வார்த்தைகளை பின்பற்றுவார்கள் என்று இயேசு கூறுகிறார். நான் இயேசுவை நேசிக்கிறேன், அவரிடம் தினமும் ஜெபிக்கிறேன் என்று கூறுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. நீ என்னை நேசிக்கிறாயா? நான் சொல்லும் வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். அன்பு என்பது வெறும் வார்த்தையில் மட்டும் இல்லாமல் நடத்தையில் காணப்பட வேண்டும் என்பதுதான் இதற்கு அர்த்தம்.
இயேசுவை உண்மையாக நேசிப்பவரிடம் தந்தையும் மகனும் வந்து குடியிருப்பார்களாம். தந்தையும் மகனும் உங்கள் வீட்டில் குடியிருந்தால் அங்கு பிசாசு எந்த சோதனையையும் கொண்டு வர முடியாது. பொறாமை கொண்ட மனிதர்கள், தீய மனிதர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகிறது. மேலும் தூய ஆவியானவரும் நம்முடனே உதவியாக இருப்பாராம். உண்மையை கற்றுத் தருவாராம், ஞானத்தை தருவாராம். இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் தினமும் நாம் இயேசுவின் வார்த்தையை கேட்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அது மிக முக்கியம் நண்பர்களே. நம் வாழ்க்கையில் கூட நம் பிள்ளைகள் நம்மை வெகுவாக நேசிக்கிறார்கள் என்றால் நாம் என்ன எதிர்பார்ப்போம்? அம்மா உங்களை நேசிக்கிறேன், அப்பா ஐ லவ் யூ என்று சொன்னால் மட்டும் போதுமா? அவர்கள் நாம் சொல்வதை கேட்டு நன்றாக படிக்க வேண்டும், நல்ல ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், கீழ்ப்படிதலுள்ள ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர வேண்டும். வெளிநாட்டிற்கு அல்லது அவர்களுக்கு திறமைக்கு ஏற்றவாறு வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும். நல்ல பிள்ளையை வளர்த்திருக்கிறார்கள் என்று ஊரெல்லாம் உறவெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதானே நாம் ஆசைப்படுவோம். இதுதானே நம் எதிர்பார்ப்பு, இதுதானே உண்மையான அன்பின் வெளிப்பாடு. நம் பிள்ளைகளிடம் நாம் கூறுவதும் அதுதான். If you respect your parents, your mother and father, please study well and get settled in your life. Be a good Christian and safeguard your prayer life என்று சொல்லித் தருவோம் இல்லையா? இதுதான் நாம் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது. அதே போல பிள்ளைகளுக்கும் நம்மிடம் எதிர்பார்ப்பு இருக்கும். இதைத்தான் இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. வெறும் வாயால் உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்வதை விட்டுவிட்டு கணவனுக்காக மனைவியும், பெற்றோருக்காக பிள்ளைகளும், மனைவிக்காக கணவனும், பிள்ளைகளுக்காக பெற்றோரும் காரியத்தில் அந்த அன்பை காட்ட வேண்டுமாம். அன்பு சொல்லில் இல்லை, கீழ்ப்படிதலில் இருக்கிறது. அன்பு சொல்லில் இல்லை, செயலில் இருக்கிறது என்று இன்றைய நற்செய்தி நமக்கு நன்றாக புரிய வைத்து விட்டது. என்ன சொல்லுகிறீர்கள் நண்பர்களே? இன்றைய திருப்பாடல் வழி செவிக்கலாமா? எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உமது பெயருக்கே உரித்தாக்குகின்றோம். எங்களுடைய ஆண்டவர் இயேசு நீர் எங்களுக்காக பிறந்தீர், பாடுகள் பட்டீர், இறந்தீர், உயிர்த்தெழுந்தீர். உமக்கே எல்லா மாட்சியும் உரித்தாக்குக. ஆண்டவரே உமக்கே எல்லா புகழும் உரித்தாக்குக. பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு நீர் எங்களை காப்பாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? என் வாழ்க்கையை பார்த்து ஒருவரும் கடவுள் எங்கே, இயேசு இயேசு என்று ஜெபிக்கிறாயே, அந்த இயேசு உனக்கு என்ன செய்தார் என்று கேட்கும்படி வைத்து விடாதேயும் ஏசப்பா. என் வாழ்க்கையில் என்னை ஆசிர்வதியும், நல் உடல் சுகம் தந்து காத்தருளும், என் சந்ததியை ஆசிர்வதித்தருளும், மென்மேலும் உயர்த்தி வைத்தருளும். என் கைகளை கொண்டு நான் பலருக்கு உதவி செய்யும்படியாய் என்னை ஆசிர்வதித்தருளும். உம்மை ஒரு நாளும் மறவாத ஜெபிக்கின்ற குடும்பமாக நாங்கள் இருக்க அருள்தாரும். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். ஆம் இயேசுவே, நீர் விண்ணுலகில் வீற்றிருந்தாலும் உமது திருவுளப்படி அனைத்தும் இந்த பூவுலகிலும் எங்கள் வாழ்க்கையிலும் பணியிடத்திலும் நடக்க அருள்தாரும். நாங்கள் என்னென்ன ஆசைகளை எங்கள் மனதில் வைத்திருக்கிறோமோ, அது படிப்போ, உடல் நலமோ, வேலையோ, குழந்தை பாக்கியமோ, திருமணமோ, பிஸ்னஸோ, வீடு கட்டும் காரியமோ எதுவாக இருந்தாலும் உமது திருவுளப்படி நிறைவேற்றி தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். வெறும் வெள்ளியும் பொன்னும் மற்றும் அல்ல, உம்முடைய கை வேலைப்பாடுகள் ஆசிர்வாதங்களாக எங்கள் சிரமேல் வந்து தங்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். ஆம் இயேசுவே, இந்த மண்ணகத்தை நீர் எங்களுக்கென்று தந்திருக்கின்றீர். வாழ்ந்து பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். நாங்கள் உழைக்கிறோம் ஏசப்பா. எங்கள் உழைப்பின் பயனை ஆசிர்வதியும் இயேசுவே. அது வீணாகாமல் நாங்கள் சேமித்து வைக்க அருள் புரியும் இயேசுவே. இந்த வாரம் முழுவதையும் உமது கரங்களில் ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பானவர்களே, இனி அனுதினமும் ஜெபமாலை பதிவேற்றம் செய்யப்பட முடியாததால் ஒவ்வொரு வீடியோவின் முடிவிலும் நாங்கள் ஜெபமாலையை லிங்காக கொடுக்கிறோம். தினமும் ஜெபமாலையை பார்த்து பயன் பெறும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். மரியே வாழ்க.
இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.